நாமத்தினாலே இந்த நாளில் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இந்த நாள்கள் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களையும் அவருடைய கிருபைகளை நமக்கு அதிகமாய் தந்து அவர் வழி நடத்துவாராக. கழிந்த சில மாதங்களாக ஆண்டவராய் இயேசுவின் அதிகாரம் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் நாம் அதிகாரம் பெற்றவர்களை போல நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு அதிகாரம் நம்முடைய கரத்தில் வந்தாலே அதோட அதிகாரத்தோடு நமக்கு என்னது வரும்? ஆணவமும் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள காரியம் அதுதான். நல்லா புரிஞ்சுக்கிறோம். படிக்கிற நாட்கள் நமக்கு நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். படித்து முடித்து வேலைக்கு போயிட்டாலே அது மாதிரி யாரு கூட என்ன செய்ய மாட்டோம், சேர மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு உள்ள காரியம் அதுதான். ஒரு அதிகாரத்தில் வந்து விட்டால் நமக்கு என்னது வந்துடும்? ஆணவம் அதோடு கூட கூடி வரும். ஆனால் அதிகாரம் நம்முடைய கரத்தில் இல்லை. அந்த அதிகாரத்தை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. வேலைகளை தருகிறார். வேலையிலே கர்த்தர் உயர்வை தருகிறார். உயர்வை தருகிற தேவன் அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் தருகிறார். அந்த அதிகாரத்தை ஆணவத்தோடு என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. தேவையில்லாத காரியங்களுக்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்க அநீதியான அதிகாரங்கள் செயல்படுவதை நீங்கள் நான் பார்க்க முடியும். உதாரணமாக இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வழக்கு என்று வைத்துக் கொள்ளுமே. காவல் நிலையத்துக்கு போனால் என்ன நடக்கும்? பணம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் நியாயம் என்ன செய்யும்? பேசும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரம் அந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய பேச முடியாது. நம்மளால அந்த இடத்துல பேச முடியாது. அதிகாரம் ஒரு மனிதனுடைய கருத்துல இருக்கிறது. அந்த அதிகாரம் பணத்துக்கு அடிமையாகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரம் இன்னைக்கு பணத்துக்கு அடிமையாகிற ஒரு காலம். இன்னொரு காரியத்தை அதிகாரம் நம்முடைய கருத்துல வரும்போது மனிதன் ஆணவத்தோடு அவன் செயல்படுகிறான். என்னை தவிர வேறு யாரும் இல்லை. கீழே வேலை பார்க்கிறவர்களை அடிமைத்தனமாக நடத்துகிறான். அதிகாரம் என் கையில் இருக்குது. நான் சொல்றதை என்ன செய்யணும்? கேட்கணும். நான் எதை சொல்றேன் அதை தான் நீ செய்யணும். விருப்பப்படி உனக்கு செய்ய எந்த ஒரு காரியம் இல்லை என்று சொல்லு. அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கும்போது மற்றவர்களை அடிமைத்தனத்துக்குள்ள நடத்துகிற சிலரும் அங்கே இருக்கிற நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதிகாரம் கையில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழுகிற பிள்ளைகளும் உண்டு. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக பாண்டிச்சேரியில் எனக்கு தெரிந்த பிரியமானவர்களை தெரிந்தல்ல என்னுடைய சபையை சார்ந்த நான் பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்யும்போது நம்முடைய ரட்சணை சபையை சார்ந்த ஒரு மனிதனை தெரியும். விஏஓவாக ஒரு வேலை பார்த்தவர். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பிரியமான ஒரு அதிகாரம். விஏஓ என்பது அதிகாரம். அல்லேலூயா. அந்த வில்லேஜ் ஆபீஸ் அந்த அதிகாரமுடைய கரத்தில் உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் பக்கா ஒரு கவுண்டர் ஃபேமிலி, பக்கா ஒரு ஹிந்து ஃபேமிலி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு உயர் ஜாதி என்று சொன்னா உயர் அந்த இடத்துல அவங்க தான் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த உயர் ஜாதியில அவர் இருந்தாலும் அதிகாரம் தன்னுடைய கையில இருந்தபோது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த குடும்பம் ஆண்டவரை அறியாத நேரத்தில் இருக்கும்போது அங்கே ஆணவன் தலைவிரித்து ஆடினது. அல்லேலூயா. ஒன்று உயர் மட்டத்தில் இருக்க ஒரு மனிதன், இரண்டாவது அதிகாரம். இந்த ரெண்டும் அந்த காரியத்துக்குள்ளே செயல்பட ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அந்த குடும்பம் அவ்வளவு ஒரு ஆணவமாக ஒரு அதிகாரத்துவம் உள்ளதாக அது செயல்பட ஆரம்பித்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ, எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நமது சபைக்கு வர ஆரம்பித்தாரோ அன்று முதல் பிரியமான தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்காக ஒரு பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த அன்போடு அந்த அதிகாரம் செயல்பட ஆரம்பித்தது. அங்கே கர்த்தரை அநேகருக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார். கர்த்தரை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, 3 பிள்ளைகள், மகள் நல்ல ஒரு டிகிரி படித்து நல்ல ஒரு மனவாளனை கத்த கொடுத்து ஆசீர்வதித்தார். இரண்டாவது மகன் பிரியமானவர்களே, அவன் டாக்டர், ஒரு டாக்டராக உயரக்கூடிய அளவுக்கு கத்த கிருபை செய்தார். அவனுக்கு நல்ல ஒரு டாக்டர் மகளை கத்த கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அதோடு கூட இளைய மகன் வக்கீல். பிரியமானவனுக்கு ஒரு பாஸ்டர் மகனை திருமணம் செய்து சென்னையில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அன்பையா அவர்கள் வயது முதிரும் காரணமாக அவர் மரித்து போனார்கள். அந்த அம்மா இன்றைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உயிருள்ள ஒரு சாட்சியினால் நிறுத்த முடியும்.
அப்படிப்பட்டதான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிகாரம் கையில வரும்போது ஒன்று அந்த அதிகாரம் பணத்துக்கு அடிமையாகிறது, அல்லது அந்த அதிகாரம் அரசியலுக்கு அது அடிமையாகிறது, அல்லது அந்த அதிகாரம் பிரியமானவர்களே தேவையில்லாத காரியங்களுக்கு அது பயன்படுகிறது தவிர அந்த அதிகாரம் மற்றவர்கள் யாருக்கு அது பிரயோஜனப்பட்டதாக இன்றைக்கு அறிய முடியாது. அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செயல்படக்கூடிய காரியம் அதுதான். ஆனால் வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, உற்சாகம் சொல் அல்லேலூயா. சகல அதிகாரத்துக்கும் அதிகாரி அவர்தான். அதிகாரத்தை நம்மிடத்து தருகிறார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்துக்குரிய கணக்கையும் அவர் கேட்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, உற்சாகம் சொல் அல்லேலூயா. எனக்கு இந்த சபைக்கு கத்த ஊழியக்காரன் வச்சிருக்கிறான்னு சொன்னா இந்த சபைக்கு அதிகாரினா சபைக்கு தலைவன் அவர். அல்லேலூயா, நல்ல புரிந்துக்கணும். சபைக்கு அதிகாரினா அவர் சபைக்கு தலையாக இருக்கு, அவர் தலைவன், நான் அதிகாரி. அப்போ இந்த அதிகாரம் என்னுடைய கரத்துல இருக்கும்போது சபையை விருப்பத்துக்கு நடத்த எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா சகல அதிகாரம் அவருடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தந்து வைத்த என்ன நடந்திருக்கிறாரு, நான் உனக்கு அதிகாரம் தரேன், சபையை நடத்துன்னு சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சபை எப்படி நடத்தணும்? அன்போடு நடத்தணும். அது சபை பிரியமா ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஜனங்கள் அரவணைத்து நடத்தணும், எல்லாரையும் ஒருமித்து அதை நடத்துகிற காரியமாக இருக்கணும். சபையில பார்சியாலிட்டி நான் காண்பிப்பேன் என்று சொன்னால் நான் அதிகாரத்துக்குள்ள இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்ல. அல்லேலூயா. அநேக சபைகளை நான் பார்க்க முடியும். எங்க சபையில நடந்தவண்டு பிரியமானவில்லை, ஊழியக்காரங்க வந்தா பணக்காரங்க வீட்டுக்கு தான் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ண போவாங்க. பாவப்பட்ட வீட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒரு நாள் எங்க அண்ணன் ஒரு ஊழியக்காரனை சொல்லி விட்டார். என்ன சொன்னா தெரியுமா? ஐயா, நாங்க பாவம், எங்க வீட்டுக்கு வராதிங்க, பணக்காரங்களாம் அங்க இருக்க, அங்க போங்க ஐயா. ஏன்னா அவ்வளவு மனம் நொந்த ஒரு மனிதன், அவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு புறப்பட்ட வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதிகாரம் கையில வந்தவுடன் அது பணத்துக்கு அடிமையாகிறது. அல்லேலூயா. அநேக சபைகளுக்குள்ள இது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால பிரியமானவர்கள, நான் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆவிகளை குறித்து நான் பேசுறேன். அந்த ஆவிகளுடைய கிரியை சபையை எப்படி பாழாக்குறது என்று சொல்ல. இன்றைக்கு அந்த ஆவிகளுடைய கிரியை இன்னைக்கு சபையை அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை பணக்காரர்களுக்காக மட்டும் பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பணத்துக்கு அடிமையாகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? அதிகாரத்தை அன்போடு பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. அதுதான் அவருடைய அதிகாரம். அல்லேலூயா. அந்த அதிகாரம் என்ன என்பதை குறித்து தான் கழிந்த நாட்களில் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கிறேன். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம், நம்முடைய வியாதிகளை நீக்கிற அதிகாரம் பிரியமானவர்களே, அதோடு கூட பிரியமானவர்களே நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற அதிகாரம், அதோடு கூட பிரியமான பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம். அடுத்து நான் சொன்னேன், நம்மை சுத்திகரிக்கிற அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கிற ஒரு அதிகாரம் உடைய கரத்தில் இருக்கிற. கழிந்த நாட்களில் தேவாலயத்தை கர்த்தர் எப்படி சுத்திகரித்தார் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். ஆலயத்தை பிரியமான வியாபார ஸ்தலமாய் மாற்றி போட்டார்கள். இந்த ஊழியங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? பிசினஸ் தான், வேற ஊழியமே என்ன செய்யல இல்ல. நல்ல புரிஞ்சு, எல்லாம் பிசினஸ். அன்னைக்கு ஊழியத்துக்காக பணம் தேவைப்பட்டது. ஊழியம் செய்யணும் என்ன வேணும்? பணம் தேவைப்பட்டது. என்ன தெரியுமா? பணத்துக்காக ஊழியம் நேர தலைகளை மாறிட்டு. நல்ல அன்னைக்கு ஊழியம் செய்ய பணம் தேவைப்பட்டது. ஏன்னா ஊழியக்காரனை போஷிக்க வேண்டும், ஜனங்களுடைய தேவைகள் அன்றைக்கு சந்திக்க. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது போல அன்னைக்கு ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அன்னைக்கு பிரியமானவர்களே எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்த வேண்டும். அதற்கு பணம் தேவைப்பட்டது. எனவே வந்த பணத்தை கொண்டு அதை பகிர்ந்து கொடுத்தார்கள். ஊழியங்கள் பரம்ப ஆரம்பித்தது. தேவையில் இருக்கிற ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் தலைகளை மாறி ஊழியம் எதுக்காக தான் ஊழியம்? பணத்துக்காக தான் ஊழியம். ஏன்னா என்ன பிசினஸா மாத்தி போட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு வந்து விட்டோம். அதனால தான் அன்றைக்கு தேவ ஆலயம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு அன்றைக்கு இருந்த ஆசாரியை மாற்றி போட்டான், அண்ணா மாற்றி போட்டான். கர்த்தருடைய ஆலயத்தை வியாபார ஸ்தலமாய் மாற்றி போட்டான். யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனம் தான் சொல்லுது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வீடு அங்கு வியாபார ஸ்தலமாய் மாற்றப்பட்டதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வீடை வியாபார ஸ்தலமாய் மாற்றி போட்டார்கள். எனவே தான் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை ஒரு சுத்திகரிப்பை அவரால் உண்டாக்க முடிந்தது. அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு ஆலயத்துக்கு தேவைப்பட்டது.
அந்த சுத்திகரிப்பை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் அவர் ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை நீங்களானும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஊழியத்தின் நாட்கள்ல ஆரம்ப நாட்களே கர்த்தர் செய்த காரியம் தான். கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்து விட்டு ஆண்டவர் நேர தேவாலயத்துக்குள்ள அவர் போகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த தேவாலயத்து போகிற ஆண்டவர் 16வது வசனம் சொன்னாரு, என் பிதாவுடைய வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்க. அல்லேலூயா. அது ஜெப வீடு. அல்லேலூயா. அது ஜெபிக்கிற ஸ்தலம். அது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். ஆவியானவர் இறங்குற ஒரு ஸ்தலம். அந்த வீட்டை வியாபார வீடாய் மாற்றி போடாதீர்கள். அதை பிசினஸாக மாற்றி போடாதீர்கள். அது தேவன் இறங்குற இடம். அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் தேவாலயம். அல்லேலூயா. வருகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வருகிற ஜனங்களை கற்பனைகளை உபதேசிக்கும்படியாக, வருகிற ஜனங்களை சுத்திகரிக்கும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் தான் தேவாலயம். அந்த ஆலயம் பிரியமான வியாபார ஸ்தலமாய் மாறி போனதான் சொன்னாரு, என் பிதாவுடைய வீட்டை பிசினஸ் ஆக்கிறாதீங்கப்பா, அது ஜெப வீடு, அது எல்லா ஜனம் அங்க வரணும், அதை கர்த்தர் ஆராதிங்க. அல்லேலூயா. எனவே தான் முதல் சுத்திகரிப்பை தன்னுடைய வீட்டிலே அவர் ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் கழிந்த நாட்கள் நாம் தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தார். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் தம்முடைய அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தான். நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு. எதற்காக? வேதம் சொல்ல 3 காரியம். சகல அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக, இரண்டாவதாக அவருடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றும்படியாக, மூன்றாவது நற்கிரியை செய்ய நம்மை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றும்படியாக, அவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. உச்சாம சொல்ல. அல்லேலூயா. அப்ப சுத்திகரிப்பு எதற்காக? தீத்து 2:14 அழகா சொல்லுகிறது. ஆண்டவர் எதற்காக நம்மை சுத்திகரிக்கிறார், எதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்? ஒன்று, அக்கிரமத்திலிருந்து நீங்களான் விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய சொந்த ஜனமாய் மாற வேண்டும். மூன்றாவது, நீங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாக நீங்க மாற வேண்டும். நற்கிரியை செய்ய சாதாரணமா சொல்ல, அதுல ஒரு பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். இதற்காகவே ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அந்த அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உச்சாம சொல்ல. அல்லேலூயா. அக்கிரமம் என்று சொன்னால் நீதிக்கு எதிரான ஒரு காரியம். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க? தேடுங்கள். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட தேவ ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கு விரோதமாய் நடக்கிற ஒரு செயல்பாடு தான் அக்கிரமம். அந்த அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்பினார். அந்த அக்கிரமத்தை கிரியையிலிருந்து நம்மை விடுதலையாக்க கர்த்தர் விரும்பினார். எனவே தான் பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறான். எபேசர் 2வது அதிகாரம், எபேசர் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியா நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கின பிள்ளைகளாக இருந்தோம். அல்லேலூயா. வேதமல்ல சொல்லுது, அக்கிரமத்தினால் பாவத்தினால் மரித்து போயிருந்தோம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்தோம். நம்மிடத்தில் ஜீவன் இல்லை. நம்முடைய சரீரம் நடந்து கொண்டுதான் இருந்தது. சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருந்தது, அதற்குள்ள ஒரு ஆவி இருந்தது. ஆனால் நமக்குள்ள ஜீவன் இல்லாதவர்களை போல இருந்தோம். அல்லேலூயா. ஜீவனை இழந்து போனோம். அக்கிரமமும் பாவமும் நம்மிடத்தில் மிகுதியாக எப்படி இருந்ததாம்? அவன் எழுதுன 2வது வசனத்தை, நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும்
கீழ்ப்படியாமை பிள்ளை எடுத்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து ஆகாயத்தான் ஆகாய மண்டல ஆவி. அல்லேலூயா. அதற்கேற்ற பொல்லாத ஆவி நம்ம எப்படி ஆட்டி படைத்ததோ அதன்படியே நாம் வாழ்ந்தோம். அதான் அக்கிரமம், பாவம், நீதிக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் நம்மை செயல்படுத்த வைக்கிற ஒரு காரியம். அதான் வேதம் சொல்ல சகல அக்கிரமத்தை நம்ம விடுதலையாக்கும்படியாக. அல்லேலூயா. ஒரு அக்கிரமம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, ஒரு அக்கிரமத்தின் கிரியை நமக்குள்ள இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஏன் தெரியுமா? முன்பு நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? 11வது வசனம் சொல்லு பாருங்க. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியார இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாகவும் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்து தேவன் இல்லாதவரை வாழ்ந்தோம். ஆனா கர்த்தர் ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், ஆலயத்துக்கு வந்தோம், பாடினோம், தேவ ஜெபித்தோம், தேவ சமூகத்தில் ஆராதனை கலந்து கொண்டு எல்லா காரியம் செய்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள இல்லை. அல்லேலூயா. எல்லாம் நம்முடைய வாயினால் உதல்ல நடந்தது. ஏன்னா உள்ள வேதம் சொல்லி பிரபஞ்சத்தை பொல்லாத ஆவி நமக்குள்ள இருந்தபடினாலே அந்த ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொண்டோம். அந்த ஆவி நம்ம இடத்தில் என்னென்ன அக்கிரமத்தை செய்யும்படி தூண்டினதோ அந்த அக்கிரமத்துக்கு நம்ம அர்ப்பணித்த பிள்ளைகளாக இருந்தோம். அந்த அக்கிரமத்து கிரியைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதான் சொன்னா முற்காலத்தில் நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். அந்நியர்களை போல, ஆண்டவர் அறியாத ஜனத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தது. தேவன் இல்லை, ஆனா கர்த்தரை ஆராதித்தோம், ஆலயத்து வந்தோம், கர்த்தரை ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், எல்லாம் செய்தோம். ஆனா உள்ளத்தில் ஆண்டவர் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆலயத்தோடு வெளியே போனா அக்கிரமத்தின் கிரியைகள். ஏன்னா நமக்குள்ள இருந்தது என்னது? தேவ ஆவியானவர் இல்ல, பிரபஞ்சத்து ஆவி கேட்ட பொல்லாத ஆவிதான் நமக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. ஆலயத்துல வரும்போது மட்டும் பரிசுத்தமான வரும், ஆலயத்தோடு வெளியே போனா பரிசுத்தம் போயணும், அவ்வளவுதான். உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்வோம், உலகத்தோடு கூட கலந்தவளாய் மாறி விடுவோம். அதான் வேதம் சொல்லுது, சகல அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக. அல்லேலூயா. ஒரு அக்கிரமம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதான் தேவனுடைய காரியம். ஒரு அக்கிரமத்தின் கிரியை நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த அக்கிரமத்தின் கிரியை என்ன தெரியுமா? மத்த 7வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அக்கிரம செய்காரில் என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன்? பிதாவின் சித்தம் எவன் செய்யலையோ அவன் அக்கிரம செய்கைக்காரன். அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. பிதாவுடைய சித்தத்தை யாரு செய்யலையோ நாம் அக்கிரம செய்கைக்காரர்கள். பிதாவுடைய சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நாம் நடக்கும்போது நாம் அக்கிரம செய்கைக்காரர்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இயேசு சொன்னாரு, அவரே சொன்னாரு, என் பிதாவின் சித்தம் செய்கிறவனை அல்லாமல் வேறு ஒருவனும் தேவராஜ்யத்தை நுழைய முடியாது. அல்லேலூயா. என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிட உள்ள நினைச்ச முடியாது, நுழைய முடியாது. அடுத்து சொன்னாரு, ஆண்டவர் உடைய நாமம் தான் அதை செய்தோம், உடைய நாமம் தான் தீர்க்கதரிசனம் வச்சோம், உடைய நாமம் தான் பிசாசுல தொடர்ந்து எதெல்லாம் செய்தோம், அதெல்லாம் உடைய நாமம் தான் செய்தோம். இயேசு சொன்னார், அக்கிரம செய்கால என்னை விட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் அக்கிரம செய்காரன், கர்த்தருடைய நாமம் தான் செய்யலாம், ஆனா பிதாவின் சித்தமும் செய்தானா. இயேசுவின் நாமத்தால பிசாசுகளை துரத்துற வேலை செய்தோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தோம், அல்லது கர்த்தருக்கேற்ற ஆராதனை நாம் செய்தோம், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்தோம், காணிக்கைகளை செலுத்தினோம், எல்லாம் செய்தோம். ஆனால் நான் பிதாவின் சித்தம் நான் செய்தேனா? பிதாவின் சித்தம் என்ன? எல்லாம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இரண்டாவது என்னது? சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும். 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதை குறித்து அவன் தெளிவாக எழுதுகிறதை நீங்களானும் அறிந்து கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவசித்தமுள்ளவர்களாக இருக்கிறான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருக்கிறா? பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? அல்லது சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்கிறதா?
சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கிறதாம். வேத வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி வைத்திருக்கிறோம், வேத வசனத்தை எந்த அளவுக்கு நாம் செவி கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு இயேசுவை போல பிதாவுடைய பாதப்பிள்ளை அமர்ந்து இருக்கிறோம், யோசித்து பார்க்கணும். நான் சபைக்கு சொல்லி இருக்கிறேன், எத்தனை மணி ஜெபம் பண்ண சொன்னேன்? நைட்டு 11:30 மணி ஜெபம் பண்ண சொன்னேன். 8 மணி குடும்ப ஜெபம். எல்லாத்தையும் குழப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க தனி ஜெபம் எத்தனை மணி பண்ண சொன்னேன்? 11:30 மணி. 12 மணினா முழங்கால் நினைச்சேனோ எத்தனை பேர் நிறைவேற்றுறீங்க? யோசித்து பாருங்க, எத்தனை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அந்த வேதம், அந்த ஜெப, அந்த டைமை நம்ம ஒதுக்கிட்டு இருக்கிறோம்? யோசித்து பார்க்கணும். அந்த 11:30 மணி முழங்கால் போட்டு அந்த 12:30 அந்த 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க எத்தனை பேர்? பிதாவின் சித்தம் செய்கிற இயேசு ராஜாமத்தை எழும்பி அவர் ஜெபிக்கும்படியாக போனார். அல்லேலூயா. ராஜாமத்தை பிதாவோட அவர் பேசினார். இன்னைக்கு நம்ம எத்தனை ஆண்டோட பேசிட்டு இருக்கிறோம்? ஆண்டோடைய சமயத்தில் பிதாவுடைய சித்தம் என்னன்னு எத்தனை நம்ம கேட்கிறோம்? நம்ம வேலை என்ன? காலைல ஃபுல்லா நல்லா சுத்துவோம், எல்லாம் செய்வோம், வேண்டாத வேலைலாம் பண்ணுவோம், சில வேலை இழுத்து போட்டு நம்மளே செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா ஆண்டோடைய பாதப்பிள்ளை வந்துட்டா சோ டயர்டு, ரொம்ப சோர்வாண்டவர், ரொம்ப சோர்வாண்டவர், என்னால முடியல, கை வலிக்கு, கால் வலிக்கு, அங்க இழுத்துட்டு இங்க இழுத்துட்டு. சிஷ்யர்ல போல நீ நித்திரை மயக்கம் அதிகமா இருக்க தவிர விழுத்திருந்து ஜபிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பழக்கம் அப்படிதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னங்கிற புரிந்து கொள்ளணும். திடீர்னு 12 மணிக்கு வாட்ஸ்அப்ல நானும் இன்னொரு சகோதரனும் பேசி கொண்டு வந்தோம். வேதத்துல நைட்டு டவுட். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு டவுட். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரியமா கால் பண்ணி அந்த 2 பேரும் பயங்கர டிஸ்கஸ். பைபிள்ல வந்து சில காரியங்கள் அவர் இருந்த டவுட்டை கேள்வி கேட்க பதில் கொடுத்துட்டு இருந்தேன். நைட்டு தூங்கும்போது, நான் தூங்கும்போது 4 மணி, அவருக்கு எல்லாம் பதில் கொடுத்து ஜோம் பண்ணிட்டு தூங்கும்போது மணி 4. எத்தனை பேர் நம் ஜாமக்காரலை போல பிதாவும் சித்தத்தின்படி நாம் விழித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம்? யோசித்து எல்லாம் சோம்பேறித்தனம். ஆண்டவருடைய பாலில் அமர்ந்திருக்கிற ஒரு காரணம் மக்கள். நான் சொல்லேன், பிசாசுடைய வல்லமை மேற்கொள்ளன்னு சொன்னா ராஜாமத்துல தெய்வ சமத்துல காத்திருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா பிசாசுகளை மேற்கொள்ள முடியாது, சத்துடைய கிரியைகளை மேற்கொள்ள முடியாது, அந்த காத்து கிரியைகளை மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிற காரியம் அது. அதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிகிற அறிவு. இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? வேத வசனத்தை நம்ம இடம் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோமா? தேவனோடு கூட உறவாடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? கர்த்தரோடு கூட பேசுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? அக்கிரமத்தால் பாவத்தினாலும் மரித்து நம்ம உயிர்ப்பிக்க முடியாது தம்முடைய ஜீவனை கொடுத்தாரு, அந்த ஜீவன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? அவர் நம்ம நடுவில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார் அல்லவா? கல்வார் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறார் அல்லவா? அந்த அக்கிரமத்தை பாவத்தை நம்ம விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். அதான் வேதம் சொல்லுது, பிரியமானவர் நம்ம வாசித்தோம் இல்லையா? பிதாவின் சித்தம் செய்யாதவன் அக்கிரம செய்கைக்காரன். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் எவன் ஒருவன் செய்யலோ அவன் அக்கிரம செய்கைக்காரன். பிதாவின் சித்தத்தை நீங்களான செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு மகிமையான ஒரு காரியம். பிதாவின் சித்தம் என்ன? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் வேதம் சொல்லுது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அதான் பிதாவின் சித்தம். தெசலோனிக்கேயர் புத்தகத்தை எடுக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும் போது அவன் பிதாவின் சித்தத்தை குறித்து அவன் தெளிவாக எழுதுகிறான். நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம். அதான் ரட்சிப்பின் அனுபவம், சத்தியத்தை அறிகிற அறிவு, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. உச்சாம சொல்ல அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். நீ 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்ல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி
போதும், நீங்கள் வேசி மார்க்கத்தை விலகி இருங்கள். வேதம் அழகா சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். அதான் நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவு அறிய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றாத எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நீங்க ஆராதிக்கலாம், வேதத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க ஒழுங்காக செல்லலாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், தேவ சமயத்தை காத்திருக்க நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனா ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாமல், நீங்க பரிசுத்தமாய் வாழாமல் நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது அக்கிரமம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. வேதம் அதைத்தான் நம்ம காண்பித்துக் கொடுக்கிறது. எனவேதான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை பிரியமான வாழும்படியாக தான் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் தம்மை தாமே அவர் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக அவருடைய ஜனமாய் நம்மை மாற்றும்படியாக உபாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். சகல ஜனங்களை பார்க்கலாம். உபாகமம் 7:6, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுது, நீ பரிசுத்த ஜனம், எனக்கு நீ பரிசுத்த ஜனம். நல்லா புரிஞ்சுக்கணும். உலகம் உங்களை எப்படி தோற்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்ல காரணம் தான், நீ எனக்கு பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. உச்சாம சொல் அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற தேவன். எனவேதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டை பாடினாரு, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம், உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்திடுவா, உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே. அல்லேலூயா. உலக நம்மை வெறுக்கலாம், உற்ற நம்மை கைவிடலாம், ஏளனமாய் பேசுகிற ஜனமாய் நாம் மாற்றப்படலாம், அது உலகத்தினுடைய கிரியை. அல்லேலூயா. உலகத்துடைய மனிதன் அப்படிதான் இருப்பான். நாம் அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய ஜனம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. என்னுடைய ஜனம் இல்லை, என்னுடைய பரிசுத்த ஜனம். நீ ஏன் ஜனம்பா? நீ உலகத்துக்குரியவன் அல்ல. உன்னை சுத்திகரிக்கும் வந்திருக்க. நீ அக்கிரமத்தால் பாவத்தால் மரித்து போகும்போது உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தாய், மற்றவர்களை போல நீ நடந்தாய், மற்றவர்களை போல உன்னுடைய செய்கை இருந்தது, அக்கிரமத்து கிரிய உனக்குள் இருந்தது, பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனா இப்போ நான் உன்னை சுத்திகரித்த போது நீ என்னுடைய பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. நான் உன்னை பரிசுத்தமாக்கி வைத்தேன். கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குற தேவன். அதான் நான் சொன்னேன், ரட்சிப்பின் அனுபவம், சத்தியத்தை அறிகிற அறிவு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ஜனமாக மாற முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளை தான் தேவனுடைய ஜனம். பூச்சக்குள்ள சகல ஜாதிகளும் அவர் நம்மை அவருக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். எனவே தான் நீங்கள் நானும் பிதாவும் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக மாறுவேன். அல்லேலூயா. அவருடைய ஜனமாய் நம்மை மாற்ற முடியாமல் சுத்திகரிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கு. எப்படி? சகல அக்கிரமத்தை நம்ம விடுதலை ஆக்கிறவர். அல்லேலூயா. சகல அக்கிரமம், இனிமேல் ஒரு அக்கிரமம் நமக்குள்ள இராதபடிக்கு நம்மை முற்றிலுமாய் சுத்திகரிக்கிறவர் அவர். அந்த அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் நம்ம விட்டு எடுத்து போடுகிற அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கு. எடுத்து போடுகிற மாத்திரம் முற்றிலுமாய் நம்மை சுத்திகரித்து நம்மை ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாக வேதம் சொல்ல அவருடைய பரிசுத்த ஜனமை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம தருகிற பெரிய பாக்கியம். அதுதான் அவருடைய அதிகாரம். அதுதான் அவருடைய அதிகாரம். இவ்வுலக வழக்கத்தின்படி வளர்ந்த நம்மை அவர் சுத்திகரித்து தம்முடைய ரத்தத்தினாலே அவர் சுத்திகரித்து அவருடைய பரிசுத்த ஜனமை மாற்றி வைத்திருக்கிறார். இது நம்மளால் உருவாகிற காரியம் அல்ல, அவருடைய அதிகாரத்தினாலே உருவாகிற காரியம். அல்லேலூயா. அவருடைய அதிகாரம், அவருடைய கரத்தில் இருக்கிற அதிகாரம், அந்த சுத்திகரிப்பின் அதிகாரம் நம்மை யாரோடு இணைக்கிறது? தேவனோடு இணைக்கிறது. அல்லேலூயா.
நம்ம தேவனை விட்டு நம் தேவன் அற்றவளை போல இருந்தோம், தேவன் இல்லாதவளை போல வாழ்ந்தோம். ஆனா அவருடைய சுத்திகரிப்பின் அதிகாரம், அந்த ரத்தத்தின் வல்லமை நம்மை கழுவி சுத்திகரித்தபடினாலே, அந்த சுத்திகரிப்பின் அதிகாரம் நமக்குள்ளே வந்தபடினாலே தேவனற்றவளாய் வாழ்ந்தனா இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிப்போம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, தமக்குரிய சொந்த ஜனமாக. தீத்து 2:14 அதான் சொன்னாரு, தமக்குரிய சொந்த ஜனமாக, அவருக்குரிய சொந்த ஜனம். அல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனம். அதான் அவர் சொன்னார், நீங்க என்னுடைய பரிசுத்த ஜனம்னு கத்த சொன்னார். நம் ஆண்டுடைய ஜனம். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இது எதனாலே பெற்றுக்கொண்டோம்? அவருடைய அதிகாரத்தினாலே பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. நம்முடைய அதிகாரத்தினால் அல்ல, நம்முடைய சுயபலத்தினால் அல்ல, அவருடைய அதிகாரத்தை, சுத்திகரிப்புங்கிற அந்த அதிகாரத்தினால இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன். அதோடு விட்டுவிடல, நற்கிரியை செய்ய நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நற்கிரியை என்ன? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் நற்கிரியைகளை செய்கிற ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டாம். நம்மளால் கூடுமானவரை, பிரியமானவர்களை மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டாம். அதான் வேதம் சொல்ல, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை மற்றவர்களுக்கு செய்யாமல் போவது பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கும்போது என் கதவை நான் அந்நியனுக்கு அடைத்து வைப்பேன் என்று சொன்னா அது பாவம். அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கும்போது என்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு இல்லை என்று நான் சொல்வேன், அது பாவம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் வச்சிருப்போம், நான் எதுவும் அடிக்கடி சொல்லுவேன், யாராலும் நமக்கு திருப்பி தர முடியலையோ அவங்களுக்கு கொடுக்கறதா ஏழைகளுக்கு இறங்குற ஒரு குணம். அல்லேலூயா. நம்ம கணக்கு பார்ப்பான், கொடுத்தா தருவாவளா, கொடுத்தா தருவாவளா, அவனால் திருப்பி தர முடியாது. என்ன சொல்ல, கொடுக்க கூடாது. ஆண்டவர் ஜீவனை தந்தாரே, அவருக்காக நீங்க ஜீவனை கொடுக்க முடியுமா? ஆண்டவர் நமக்காக ஜீவனை தந்தார் இல்லையா? அப்ப அவருக்கு என்ன, நம்ம என்னத்தை கொடுத்தோம்? ஆண்டவர் எதை நம்பி ஜீவனை தந்தார்? ஆண்டவர் நம்மிடத்து எதை நம்பி அவர் ரத்தம் சிந்தினார்? எதை நம்பி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்? நம்ம அவருக்கு என்னத்தை கொடுத்தோம்? நம்ம அவருக்கு என்ன செய்தோம்? நம்ம நம்பி நமக்காக ஜீவனை கொடுத்தா எதை நம்பி ஜீவனை தந்தார்? அவருக்கு தெரியும் நம்மளால அவருக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் நமக்காக ஜீவனை தந்தார். அந்த அன்பு, அதான் வேதம் சொல்லுது, நற்கிரியை செய்ய நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் வேதம் தான் சொல்லு, அவர் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அப்போஸ்தலன் பவுல் அதை கற்றுக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருந்தார்னு சொல்லு. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். நசனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. அதனால்தான் நம்மிடத்தை அவர் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் தான் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிற அந்த பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள. மார்க் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரியமானவள் ஸ்திரீயானவள் வெள்ளைக்கல் பரணி அந்த பிரியமானவள் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் அவள் ஊற்றுகிறாள். கர்த்தருடைய சமூகத்தில் தலைமையில் அவள் ஊற்றி அவளுடைய பாதங்களை துடைக்கும் போதுதான் அநேகர் முறுமுறுத்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, இவள் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. அவள் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். 8வது வசனம் சொல்லுது, தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். அல்லேலூயா. அவளால் என்ன முடியுமோ அதை செய்தாள். இதை விட அவளுக்கு செய்ய எதுவுமே இல்லை. இதை விட மேன்மையான காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்க அவளுக்கு எதுவுமே இல்லை. இதை விட ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவருக்கு செலவழிக்க அவளுக்கு எதுவுமே இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, தன்னால் எது முடியுமோ அதை அவள் செய்தாள். அல்லேலூயா. தன்னால் முடிந்ததை அவள் செய்தாள் என்று சொல்லு வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஆ ஆ ஆ 2 தெசலோனிக்கர் 3:12 தானா? வேதம் இப்படிப்பட்டவர்கள் அடுத்த 13வது வசனம், சகோதரரே நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்க. அல்லேலூயா.
நீங்க நன்மை செய்யல சோர்ந்து போக கூடாது. வேதம் தான் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு காரியம். நன்மை செய்ய மற்றவர்களுக்கு நம்மளால் இயன்ற நன்மை நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளால் இயன்ற அளவுக்கு நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு பாக்கியம். பவுல் அதான் எழுதுகிறான், நீங்கள் நன்மை செய்யல நீங்க ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. அவர் அதை செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அவருடைய குணம் நமக்கு, அதற்காகத்தான் கர்த்தர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அக்கிரமத்தால் பாவத்தை மரித்து போயிருந்தோம், தேவன் அற்றவர்களை போல இருந்தோம், ஆண்டவருக்கு அந்நியராக இருந்தோம், உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தோம், இப்பிரபஞ்சத்தை பொல்லாத ஆவிகளுக்கு அடிமையாக இருந்தோம். அந்த ஆவி என்ன சொன்ன அதை செய்து நடந்தோம். ஆனால் இப்பொழுது அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து, தம்முடைய சுத்திகரிப்புங்கிற அதிகாரத்தை நம்ம அவர் செயல்படுத்தினபடினாலே தேவன் அற்றவர்களை போல இருந்த நாம், அந்நிய பிரியமானவர்களை பிரபஞ்சத்தை பொல்லாத ஆவிக்கு அடிமைகளாக இருந்த நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தோம், அவருடைய சொந்த ஜனமாக மாறினோம். அல்லேலூயா. அதான் தீத்து 2:14. அவருடைய சொந்த ஜனமா மாறணும். அப்ப அவருடைய ஜனமாய் நீங்கள் நான் இருக்கிறபடினாலே, அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நான் இருக்கிறபடினாலே அவரே போல நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்க. அல்லேலூயா. அதற்காகவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதற்காக தான் தம்மை தாமே நமக்காக ஒரு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவரே போல நீங்கள் நான் மாறணும். அதற்காக நம்ம சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். அந்த சுத்திகரிப்பின் அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தை சுத்திகரித்த ஆண்டவர் இப்பொழுது நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆலயத்தை, நம்முடைய வீட்டை பரிசுத்தமாக்கின கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்க. எதற்காக? நாம் அவருடைய ஜனமாய் மாறும்படியாக, அவரை போல நன்மை செய்வலாய் மாறும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவர் நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சுத்திகரிப்பு நம்மை அர்ப்பணிக்கும் போது, அவர் சுத்திகரிக்கும் போது, அவருடைய கருத்துக்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்ம இடத்தை வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜனமை நாம் மாறும்போது நம்முடைய தேவைகளை சந்திக்கிற பொறுப்பு அவருக்கு உண்டு. அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய மன விருப்பத்தை மட்டும் நமக்கு தந்தல்லமை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே அந்த சுத்திகரிப்பின் அதிகாரத்துக்கு நம்மை அர்ப்பணித்து இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு அவருடைய சொந்த ஜனமை மாறும்படியாக அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து கடந்து செல்லுமா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.